டேய் லாலிபப்பே வாடா போய் தூங்கலாம். டைம் வேறு ரொம்ப ஆகிப்போச்சு. காலைல வேறு சீக்கிரம் எந்திரிச்சு போகணும். நீ வேறு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு இல்லை, அப்புறம் என்னடா உனக்கு தூங்க இருக்கு. வாடா போய் தூங்கலாம். பாஷ் ஆமாம் பாஷ், செம கறி சோறு செமையாக இருந்துச்சு. வயிறு ஃபுல்லாக இருக்குது, செமையாக தூக்கம் வரும் பாஷ். வாங்க போய் தூங்க போகலாம். இப்போ தூங்கினா தான் காலையில் தான் முக்கியமான வேலையை போகணும்னு சொன்னீங்களா, தூங்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கும். வேறு லாலிபப்பு வா தூங்கலாம். படு நானும் தூங்குறேன். இன்னும் அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. டேய் லாலிபப்பு என்னடா இவ்வளோ சீக்கிரம் விடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, என்ன ரொம்ப டயர்டாக இருக்குடா தூங்கி இருந்துச்சுக்கு அப்புறம். சரி வா போகலாம், வெளியே போகலாம். அதாவது முக்கியமான வேலையை வெளியே போகணும்னு சொன்னோம்ல, வீட்டுக்கு வேணுதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குடா. வாடா அங்கேயேடா நின்றுக்கிற, சீக்கிரம் கூடயே வாடையாண்டா. டே அங்கேங்கடா ஓடி போற. வா பாஷ் இருங்க பாஷ், ஒரு ஜம்பை விட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆடலாங்க எப்படி பாஷ், செம்மையாக ஒரு குளிர் போட்டேன் பாஷ். சீக்கிரம் வாங்க போகலாம். நான் எந்திரிச்சு வந்துட்டேன் பாருங்க, எவ்வளோ சீக்கிரம் குளிச்சிட்டேன். நீங்கள் தான் பாஷ் எப்போ பார்த்தாலும் லேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதான் பாஷ். நான் எங்கடா லேட்டாக வந்தேன். டே நான் தானே உன்னை ஃபர்ஸ்ட்லேருந்து கூப்பிட்டுக்கிறேன். நீ இப்போ எந்திரிச்சு வந்து இப்போ ஒரு குளியலுக்கு போட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து பாய் பேசிட்டு இருக்கிற. இருறா உன்னை வெளியே கூப்பிட்டு பேச்சு மொத்தரம் பாடுறா. என்னது இது வெளியே ஃபுல்லாக ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடா இத்தனை பேர் நிற்கிறாங்க. என்னடா வெள்ளை கலர் காரெல்லாம் வந்திருக்கு. ஆபீசர்ஸ் வாங்க, பிராங்க்லின் சார் வந்துட்டாரு, பிரசிடென்ட் சார் வந்துட்டாரு. என்னடா லாலிபப் இதை பிரசிடென்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் என்னடா ஆச்சு இந்த ஊருக்கு. நான் பிரசிடென்ட் எல்லாம் இல்லடா, அவங்ககிட்ட சொல்றா ஏதோ தப்பு தவிர வந்துட்டாங்க போலடா வீடு மாதிரி. ஆஃபீஸர் இவரெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிரசிடென்ட் மாதிரியா தெரியுது. இங்க பாருங்க, காவரத்தில் உட்காந்து கல்லடிக்கிற மாதிரியா இருக்கான். இவனெல்லாம் பார்த்து பிரசிடென்ட் சொல்றீங்க, என்னால நம்ப முடியல. பிராங்க்லின் சார் நீங்க தான் பிரசிடென்ட், மறந்துட்டீங்களா? நேத்து கூட எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்க எல்லாரும் முன்னாடி இன்னைக்கு வந்து ஸ்பீச் கொடுக்க போறேன்னு, மறந்துட்டீங்களா? பிராங்க்லின் சார் இது நீங்க தானே? இங்க பாருங்க உங்ககிட்ட இந்த வீடியோ காட்டுறேன், இந்த வீடியோல காட்டுற நீங்க தானே? அட ஆமாங்க, இந்த வீடியோவில் நான் தாங்க இருக்கேன். நேற்று நான் தான் ஏதோ பேசி எல்லாம் வச்சிருக்கேங்க. அப்போ நான் தான் பிரசிடென்ட்டா? என்ன சார் சொல்கிறீங்க? நான் பிரசிடென்ட் ஆகிட்டேனா? எப்போ சார் ஆனேன்? பிராங்க்லின் சார் நேற்று தான் உங்களை பிரசிடென்ட் ஆக்குனாங்க. இன்னைக்கு நீங்க ஸ்பீச் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நாங்கெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்புக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு நிறைய கலவரம்லாம் நடக்க போகும்னு சொல்லி உங்களை பாதுகாப்பாக கூப்பிட்டு போய் இந்த ஸ்பீச்சில் பேச வைக்கணும் உங்களை. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு சார், ஆல்ரெடி 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. சீக்கிரம் வந்தீங்கன்னா நீங்க போய் ஸ்பீச் கொடுத்துட்டு வந்துடலாம். உங்களை சேஃபாக கூப்பிட்டு வந்துடுவோம் சார். பிரசிடென்ட் சார் சீக்கிரம் வந்தீங்கன்னா போயிடலாம். அவங்க உங்களுக்காக நிறைய மக்கள் காத்துட்டு இருக்காங்க. உங்க ஸ்பீச்சுக்காக அவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை தாக்கறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அதனால உங்களை சேஃபா கூப்பிட்டு போகணும் சார். சீக்கிரம் கிளம்புங்க. இப்ப நீங்க கிளம்புறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும் எனக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களை நாங்க சேஃபா கூப்பிட்டு போகணும் சார். வாங்க சார் போலாம். சரி ஓகே சார் வாங்க போகலாம். என் உயிருக்குள்ள இதாயிரதில்ல, நீங்க பாத்துப்பீங்களே. உங்க உயிர் போனா கூட பரவாயில்ல, என் உயிரை காப்பாத்திருங்க சார். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு உயிர் தான். இங்க பாருங்க, அவன் பக்கத்துல ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அந்த லாலிபப் உயிர் போனா கூட பரவாயில்ல சார். என் உயிர் மட்டும் போகாம பாத்துக்கோங்க சார். என்ன பண்றேன்னு மட்டும் பாடுறா. என் உயிர் போனா பரவாயில்லைங்க. அன்னைக்கு உதற எடுத்து உன்னை கொல்ல போறேன் பாரு இன்னைக்கு. சார் காமெடி பண்றேன்னு மொக்க எல்லாம் போட்டுக்க சார். அங்க வந்து ஸ்பீச்ல வேணா மொக்க போடுங்க சார். எவ்வளவு வேணா கேட்பாங்க, அவ்வளவு மக்கள் இருக்காங்க. வாங்க சார் போலாம். நான் இந்த நாட்டுக்கு பிரசிடென்ட் ஆயிட்டேன், அதனால நீங்க இந்த மரியாதை கொடுத்து அவனை வந்து எல்லாரும் கார்ல உட்காருங்க. நான் கூட்டிட்டு போய் உங்களை எப்படி விடுறேன்னு மட்டும் பாருங்க. சார் நீங்களும் கார் ஓட்டக்கூடாது சார், நாங்க தான் கார் ஓட்டணும். நீங்க பின்னாடி போய் உட்காருங்க. அதெல்லாம் நீங்க ஒன்னும் கிளிக்க வேணாம், என் கூட நீங்க பின்னாடி உட்காருங்க. நான் கார் ஓட்டிக்கிறேன். உங்களை நம்பி நான் போய் உட்காந்தேன்னா அப்புறம் உயிருக்கு போசம் என்ன பண்றது. நானே சேஃபா ஓட்டிக்கிறேன். உட்காரு வாங்க போகலாம். இந்த ஆஃபீஸர்லாம் வரமாட்டாங்களா சார்? அவங்கெல்லாம் இங்க உங்க வீட்டை பாதுகாத்துப்பாங்க, பிரச்சனை இல்லை. நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு, உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரெஸ்ல எல்லாம் வந்து நீங்க ஸ்பீச் கொடுக்க கூடாது. சீக்கிரம் கீழே வண்டி விடு. என்ன சார் பறக்க விட்டு நிக்கிறீங்க வண்டி எல்லாம்? இப்பெல்லாம் ஓட்டாதீங்க சார். பாஷ் ஒழுங்கா பார்த்து ஓட்டுங்க பாஷ். இங்க ஏதோ ட்ரெஸ் கடை இருக்குன்னு சொன்னாங்க, அந்த இடத்துக்கு சீக்கிரம் போங்க. ஏதோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தராங்களாமே, எனக்கு ஒரு 4-5 ட்ரெஸ் வாங்கி கொடுங்க பாஷ். இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும்? எங்கே இருக்குது அந்த ட்ரெஸ் கடை சொன்னீங்கன்னா அங்கே போய் வண்டி நிறுத்திடுவேன். என்னமோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன் சொன்னீங்க. நல்ல ட்ரெஸ் போட்டு போகணும். பிரசிடென்ட் வேறு நான் ஆகிட்டேன், நல்லா போய் ஸ்பீச் கொடுக்கணும். அதனால கொஞ்சம் மாசாக இருக்கணுமே. அதுக்காக நல்ல ஒரு கோட் சூட் மாதிரி போட்டால் செமையாக இருக்கும்னு நினைக்கிறதா. ட்ரெஸ் கடை வந்துருச்சு சார். இந்த ட்ரெஸ் கடை தான் சார். நீங்க சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு சீக்கிரம் வாங்க சார். அங்கே உங்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்க, நானும் லாலிபப் உள்ள போயிட்டு சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறோம். சரிங்களா? அது வரைக்கும் அந்த கார் பத்திரமா பார்த்துங்க. நான் வர பிரசிடென்ட் எப்படியும் அவங்க வேற லெவலில் மாசா ட்ரெஸ் போட்டு வந்தாச்சு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு. பிரசிடென்ட் சார் எனக்கு ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க. பிரசிடென்ட் சார் இல்லை யாரும் வரக்கூடாது, சீக்கிரம் போங்க. இந்த இடத்த காலி பண்ணி விடுங்க சார். இந்த இடத்துல யாரும் வரக்கூடாது. பிரசிடென்ட் சார் பக்கத்துல யாருமே விடாதீங்க. பாஷ் நீங்க செம மாசா இருக்கீங்க பாஷ். இந்த ட்ரெஸ்ல எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் ஒன்று தைச்சு கொடுங்க பாஷ். சார் நாங்களே கார் ஓட்டுறோமே, நீங்க கீழே இறங்க. நாங்க பின்னாடி உட்காந்துட்டு நீங்க கார் ஓட்டுறது வேற மாதிரி இருக்கு. பிரசிடென்ட் சார் ப்ளீஸ் சார். ஆஃபீஸர் நீங்களாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் போதும். நானே கார் ஓட்டிக்கிறேன், எனக்கு எதுவும் ஆகாது. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும் மட்டும் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளில் வச்சுக்கோங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார், அங்க ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்குது. நீங்க இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்க. ரெடியானது லேட்டு, எந்திரிச்சு லேட்டு. என்ன சார் இப்படி இருக்கீங்க? ஒரு பிரசிடென்ட்னா ஒரு கரெக்டான டைமிங்ல இருக்கணும் சார். அப்பதான் மக்கள் உங்களை ஏத்துப்பாங்க. என்னால் நம்பவே முடியலங்க, நான் பிரசிடென்ட் ஆயிட்டேன். டே லாலிபப் உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்காடா நான் பிரசிடென்ட்னு? எனக்கே தெரியலடா. என்னமோ சொல்றாங்கடா. என்னடா இத்தனை பேர் போலீஸ் எல்லாம் ஓடி வராங்க? ஆஃபீஸர் எல்லாரும் ஓடி வாங்க. பிரசிடென்ட் சார் வந்துட்டாரு, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். சீக்கிரம் ஓடி வாங்க.
லாலிபப்பு நான் பிரசிடென்ட் ஆயிட்டேன்டா. இங்கே பாடுறா எனக்காக மேடை எல்லாம் போட்டு போலீஸ் வண்டி இத்தனை போலீஸ்லாம் இருக்காங்கடா லாலிபப்பு. எனக்கே ஆச்சரியமா இருக்குடா. இங்கே பாடுற ஆர்மிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்கடா. எத்தனை போலீஸ் வராங்க பாரு. ஓ ஆமாம் பாஸ் வேற லெவல். இங்கே பாருங்க எத்தனை போலீஸ் உங்களுக்காக. ஐயோ செமையா இருக்கு பாஸ். நீங்கள் இன்னைக்கு ஸ்பீச் வேற கொடுக்க போறீங்க. நான் பார்த்து கை தட்டி ஓ கத்த போறேன் பாஸ். என்னால் இப்போ கூட நம்பவே முடியலைங்க நான் பிரசிடென்ட் ஆயிட்டேன்னு. இங்கே பாருங்க இத்தனை போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எனக்கு அப்படியே குழப்பமா இருக்கு. எப்படி யாருக்கிட்ட போய் நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். நம்ம நண்பன் உயிர் நண்பன் மைக்கேல் கிட்ட கேட்டால் எல்லாம் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேங்க. நான் மைக்கேலுக்கு கால் பண்ணிடுவேன். இப்போ அவன் இந்நேரம் எங்கே இருப்பான்னு வேற தெரியல. எப்படியாவது கால் பண்ணி கேட்டோம்னா கரெக்டாயிருன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு தெரியாமல் எப்படியாவது கால் பண்ணும். எல்லா பக்கம் போலீஸ் இருக்காங்க. கால் பண்ணிட வேண்டியதான். இவங்களுக்கு தெரியாமல் அப்படியே போயிட வேண்டியதான். பொறுமையாக போயிட்டு பின்னாடி சிரிப்பு ஒளிஞ்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பின்னாடி ஓடிட வேண்டியதான். என்னங்க ரிங்கு வாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஃபோன் வர எடுக்க மாட்டேறான். எடுத்துட்டாங்க. டே மைக்கேல் எங்கடா இருக்க? வீட்டில் இருக்கே? எங்கே இருக்க? மாப்பிள்ள நான் பிக்னிக்காக வெளியே வந்திருக்கேன் ஃபேமிலியோட. நீ ஏதோ ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தியாமா இன்னைக்கு. என்ன கொடுக்கலையா நீ? உனக்கு தெரியுமாடா நான் ஏதோ குழப்பத்தில் இருக்கேன்டா. நிஜமா நான் பிரசிடென்ட் ஆயிட்டேன். எனக்கு நம்பிக்கையே இல்லடா. அதான்டா உன கூப்பிட்டேன். நிஜமா நான் பிரசிடென்ட் ஆயிட்டேனாடா மச்சி. ஆமாம் பின் நிஜமா நீ பிரசிடென்ட் ஆகிட்டேன். சீக்கிரம் போய் ஸ்பீச் கூட. உனக்காக நிறைய பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அப்புறமா நான் கூப்பிட்றேன். சரியா வைக்கிறேன். சார் உங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். சீக்கிரம் வாங்க சார். இங்கே என்ன சார் பண்ணுறீங்க? வாங்க சார் வந்து ஸ்பீச் கொடுங்க சார். அத்தனை மக்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. வாங்க சார். சாரி ஆஃபீஸர் வாங்க வாங்க போகலாம். இப்போ நான் உடனே ஸ்பீச் கொடுத்தா எல்லாம் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்காக இவ்வளோ மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லைவாக எல்லாம் போயிட்டு இருக்குது. நான் வந்துட்டேன் ஆஃபீஸர். நான் வந்துட்டேன். வாங்க வாங்க பின்னாடியே வாங்க. இப்போ ஸ்பீச் கொடுத்துடலாம். பிரசிடென்ட் 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 பிரசிடென்ட். மக்களை இவ்வளவு நீங்க ஆர்வமா எதிர்பார்த்து கொண்டிருந்த லாஸ் ஆண்டர் பிரசிடென்ட் சார் வந்து இப்போ ஸ்பீச் கொடுக்க போறாரு. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க எல்லா மக்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின். பிரசிடென்ட் சார் பிரசிடென்ட் சார் பிரசிடென்ட் சார் பிரசிடென்ட் சார். இப்போயே உங்கள் எல்லாரையும் நான் இங்கே வர சொல்கிறேன்னா போன தடவை கட்சிக்காக நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கீங்க. உங்களுக்காகவும் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஊருக்காகவும் தான் நான் வாழ போகிறேன். உங்களுக்காக நான் எல்லாம் பண்ணுறதுக்கு நான் தயாராகிட்டேன். அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி ஸ்பீச் கொடுக்கலான்னு வந்துட்டு இங்கே நின்று உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்காக எல்லாமே பண்ண போகிறேன். இந்த ஊரில் மாலு தேட்டரு எல்லாமே புதுசாக கட்ட போகிறோம். இந்த ஊரில் 24/7 தண்ணி வர மாதிரி நான் எல்லாம் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு தண்ணி பிரச்சனை எதுவுமே இருக்காது. ரேஷன் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா தர மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்காக இவ்வளோ அத்தியாவசியம் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்பேன். அதனால் இந்த டைம் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். இது நான் உறுதிமொழி எடுக்கிறேன். இந்த டைம் நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கும் நாங்கள் பிசி கொடுப்போம். நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கேஸ் ஃப்ரீயாக தருவோம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய அத்தியாவசியமெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம். மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க மக்களே. ஃப்ராங்க்லின் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறியா? இன்னையோட உயிர் இப்போ பிரிய போகுது. நீ எப்படி இந்த இதெல்லாம் உன் மக்களுக்காக நீ பண்ணி கொடுக்குறேன்னு நானும் பார்க்குறேன். என் பாஸ் சொன்ன மாதிரி உயிர் எடுக்கிறதுக்காக நான் இங்கே வந்துட்டேன். இன்னைக்கு உயிர் பிரிய போகுதுடா ஃப்ராங்க்லினே. பாஸ் லைனில் இருக்கீங்களா? ஃப்ராங்க்லின் எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கான். இப்போ நான் ஏமாச்சு அவனை சொல்லான்ட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒரு ஆர்டர் மட்டும் போட்டிங்கன்னா போதும். அவன் தலை தெரிக்கிற மாதிரி நான் சுட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். நான் தான் பிரசிடென்டா. நான் உயிரோட இருக்க கூடாது. சுற்று மக்களுக்கு இனிமேல் உதவியே பண்ணக்கூடாது. தலை தெரிக்கவே. பாஸ் ஃப்ராங்க்லினை ஒரு வழியா கொன்னுட்டேன். இதை திரும்பி நான் வந்துட்டுக்கிறேன் பாஸ். இங்க சீக்கிரம் ஒன்னும் போலீஸ் கேஸ் ஆகி போச்சு. ஐயோ நல்ல வேலை இங்க எதுவும் ஆகல. சீக்கிரம் இந்த சோறா நரி நம்ம மூஞ்சி நல்ல வேலை யாருக்கும் தெரியாது. இன்னும் ஆப்போசிட்ல போலீஸ் வர மாதிரி இருக்குது. இந்த போலீஸ் கிட்ட மாட்டாம சுத்தி ஓடணும். எப்படியாவது ஓடி வேற ஏதாவது கார் எடுத்து போனாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஐயோ போலீஸ் அங்க இருக்காரு. தெரியாம வளைஞ்சு ஓடிய வேண்டியதான். ஐயோ எப்படியாவது நம்ம பாஸ் கிட்ட போயே தீரணும். ஏதாவது வண்டி கிடைக்கணும். ஏதாவது வண்டி கிடைச்சிருச்சு நமக்குன்னு. டேய் பாட்டி. ஓ சாரி டே இல்ல பாட்டி. டே பாட்டி கீழே இறங்கி போ. உனக்கு எதுக்கு இந்த வயசுல வண்டியெல்லாம் ஓட்டுறேன்? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஏன் எவன்டா வண்டி எடுத்துட்டு போறது? ஏன் குர்ரா டேய் வண்டி நிறுத்துறா. இனிமேல் ஃப்ராங்க்லின் பிரசிடென்ட் இல்லை, எங்கள் பாஸ் தான் பிரசிடென்ட். இந்த ஊரே நாசமாக போகுது. ஓ பாஸ் என்ன பாஸ் தலையக்கறா பாஸ். ஐயோ எந்திரிங்க பாஸ். ரொம்ப பயமா இருக்கு பாஸ். பாஸ் வாங்க பாஸ் வீட்டுக்கே போகலாம் பாஸ். ஏன் பாஸ் செத்து போயிட்டீங்களா பாஸ்? பாஸ் எந்திரிங்க பாஸ். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது போலீஸ் ஆஃபீஸர் வாங்க. பாஸ் என்ன பாஸ் தரையில் உட்காந்து குந்த வச்சு ஏதாவது பேசிட்டு இருக்கிறீங்க? தனியாக உளறீங்க பாஸ். என்ன பாஸ் ஆச்சு? தூங்கி எந்திரிச்சு இப்படி எல்லாம் உளருவீங்களா பாஸ்? லாலிபப்பு அது சரியான ஒரு பேடு கனவுடா. ஐயோ என்ன கொடூரமா இருந்துச்சு தெரியுமா? நான் பிரசிடென்ட் ஆகிட்டு செத்துட்டேன்டா. எவனோ தலை தெறிக்க வச்சிட்டான்டா. நீ வேற உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்த என்ன பார்த்து தெரியுமா? என்ன பாஸ் சொல்றீங்க? பிரசிடென்ட் ஆயிட்டீங்களா? அப்புறம் உங்க தலை சதறிடுச்சா? ஐயோ என்ன பாஸ்? ஐயோ ரொம்ப பயமா கொடூரமா இருக்கும் போலயே. அதனால தான்டா இப்போ வெளியே போய் பார்க்குறேன். அந்த மாதிரி வெளியே அவனும் இருக்கக்கூடாதுன்னு கடவுள் வேண்டிகிட்டே போகிறேன்டா. அடாடே வெளியே இருக்கானுங்கடா. அப்போ நிஜமா இன்னைக்கு நான் சாகது போகிறேன்னா டே லாலிபப் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறான் எனக்கு. சார் நீங்க ஏன் சார் இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நீங்க பிரசிடென்ட் ஆயிட்டீங்க சார். நீங்க வந்து நீங்க ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லுங்க. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு சீக்கிரம் வர வேண்டியதானே சார்?
என்ன பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே தான் வந்திருக்காங்க. இதை பிரசிடென்ட் எல்லாம் சொல்றாங்க. நிஜமா இன்னைக்கு தலை செதறிடுமா? ஐயோ பாஸ் வாங்க ஓடி போயிடலாம் எங்காவது. சார் இன்னைக்கு வந்து நீங்க ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க தான் பிரசிடென்ட். வாங்க சார் போலாம், நம்ம கார்ல இருங்க. என்னது கார்ல ஏறணுமா? ஐயா டே லாலிபாப் என் கூட ஓடி வந்துடுறான். இங்கேருந்து தப்பிச்சு நம்ம ஓடி போயிடலாம். வாடா வாடா. பிரசிடென்ட் சார் நில்லுங்க சார், நில்லுங்க சார். பிரசிடென்ட் சார் நீங்க இன்னைக்கு ஸ்பீச் கொடுத்தாங்க, இப்படி எல்லாம் போகாதீங்க சார், உங்க உயிருக்கு ஆபத்து சார். வாங்க சார், வாங்க சார், நாங்க உங்களை பாதுகாப்பா கூட்டு போறோம். நில்லுங்க சார். நான் பிரசிடென்ட்டானா என் உயிர் போயிருண்டா. இந்த மக்களுக்காக நான் வேற ஏதாவது பண்ணிட்டு போயிடுறேன். மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.